இங்க பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு அவங்க தாத்தா கிட்ட ஒரு டவுட் கேக்குறாங்க. எதுக்காக நம்ம வருஷம் வருஷம் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு பெருசா நம்ம வீட்ல ஒரு பூஜை பண்றீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த வீட்டை என்னோட தாத்தாவுக்கும் தாத்தா தாமா கட்டியிருக்காரு. என் தாத்தா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தான் மில்லையும் கட்டினாரு. இப்ப நம்ம கிட்ட மில்லும் இருக்குது, வீடும் இருக்குது. என் தாத்தனுக்கு தாத்தா ஒரே விஷயம் தான் சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, இந்த வீட்டை யாருமே சேல்ஸ் பண்ண கூடாதுன்னு. எல்லா சொந்தக்காரங்களும் ஒண்ணா ஒரே வீட்லயே சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வீட்டையே கட்டி வச்சிருக்காங்க. எனக்கு அப்புறம் இந்த வீட்டை நீங்க எல்லாருமே பத்திரமா பாத்துக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பூஜையை பண்றோம் அவரு சொல்றாரு. தாத்தா நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அப்புறமேட்டு இந்த வீட்டை நான் கண்டிப்பா நல்லாவே பாத்துப்பேன்னு சொல்லிட்டு ஸ்ரீமதியும் சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படியே ஒரு 20 வருஷம் ஆகுது. ஸ்ரீமதியோட தாத்தாவும் அப்பாவுமே இறந்து போயிடுறாங்க. ஸ்ரீமதி வீட்ல ஆம்பளைங்க யாருமே இல்லாததுனால இந்த மொத்த சுத்தியுமே அவங்க சித்தப்பா ஆட்டையை போட்டுலாம் சொல்லி பிளான் பண்ணிடுறாரு. ஸ்ரீமதி அப்பா தன்னோட தம்பி கிட்ட கடன் வாங்கின மாதிரியும் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியலனா மொத்த சொத்துமே நீ எடுத்துக்கோன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்லயும் சைன் போட்டதா இவரும் ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிருக்காரு. தாத்தா சொத்து மொத்தமாவே சித்தப்பா பேர்ல தான் இருக்கு. அது மொத்தமாவே சேல்ஸ் பண்றதுக்காக முடிவு பண்ணிடுறாரு. மொத்த சொத்துமே சேல்ஸ் பண்ணாலும் இவங்க அப்பா வாங்கின கடனுக்கு வட்டி அசல் எல்லாமே போக வெறும் 4 லட்சம் மட்டும் தான் இந்த பொண்ணு கைக்கு சேரும். கோர்ட் இவங்களுக்கு ஒரு 6 மாசம் டைம் தராங்க. இது தாத்தாவோட சொத்துமா, இதுல உனக்கும் பங்கு இருக்குது. உன் சித்தப்பா இந்த வீட்டை 38 லட்சத்துக்கு சேல்ஸ் பண்றதா இருக்காரு. அந்த 38 லட்சத்தை நீ கொடுத்தீனா இந்த வீடு உனக்குமான்னு சொல்றாரு. ஸ்ரீமதி பார்த்தா 13,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட்ல ஃப்ளோர் மேனேஜரா தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 38 லட்சத்தை 6 மாசத்துக்குள்ள எப்பரா சம்பாதிக்கிறதுன்னு சொல்லி இவங்க யோசிச்சுனாங்க. அப்பதான் இவங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ரஜினிகாந்தே கண்டக்டர் வேலையை விட்டதுக்கு அப்புறம் தான் பெரிய ஆள் ஆனாரு. அப்துல் கலாமும் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் பிரசிடென்ட்டே ஆனாரு. இவங்கள மாதிரி நீயும் பெரிய ஆள் ஆகணும்னா உன்னோட வேலையை விட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு, அப்பதான் உன்னால முடியும்னு சொல்றாரு. அவங்கள ரொம்ப பெரிய ஆளுப்பா, நான் சாதாரண ஸ்ரீமதி பான்றாங்க. தாஜ்மஹால் கட்டினதுக்கு 5 மாசம் 28 நாள் தான் ஆயிருக்குது. நீ என்னடானா எல்லாத்தையுமே பெருசா யோசிச்சுக்கிற, வா வீட்டுக்கு போலாம் சொல்லி கூட்டு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அப்துல் கலாம், ரஜினிகாந்த் அவங்க வரிசையில இந்த ஸ்ரீமதின்னு சொல்லிட்டு அவங்க கெத்தா உள்ள போறாங்க. அம்மா நான் வேலையை விட்டு நிக்க போறேன். 6 மாசத்துல 38 லட்சம் ரூபாய் குத்தா நம்ம வீடு நமக்குன்னு சொல்லி இருக்காங்க. அதனால நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். என்னமா பிசினஸ் பண்ண போறேன்? மா இந்த ஊர்லயே நான் பெரிய பார் திறக்க போறேமா. பார்னா இந்த ஹோட்டலா இல்ல சரக்காமா? சரக்கு சாப்பாடு எல்லாமே சேர்த்துதாமா நான் போட போறேன். இந்த இடத்துல நம்ம தான் கொடி கட்டி பறக்க போறேன்றாங்க. இது கேட்டதை வீட்டுல இருக்கிற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. தாஜ்மஹால் பார்னு சொல்லி போர்டுக்கான நேமியை வைக்கிறாங்க. அப்படியே இந்த எபிசோடே முடிகிறாங்க.